ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு வச்சு வாங்க ஒரு ஹாட் மில்க் கேக் பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓவன் இல்லாமல் குக்கர்லேயே செய்யலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, குக்கரில் சால்ட்டு போட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிட்ஸ் ஹீட் ஆகட்டும். ஜாரில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். முட்டையும் சர்க்கரையும் நல்லா பிளெண்ட் ஆகிற முடியும் நல்லா ஸ்மூத்தியாட்ட அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா பிஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் வெதுவெதுப்பான பாலில் 20 கிராம் பட்டர் போட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன பிறகு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. 1 கப்புமே தேவைப்படல, எனக்கு ஒரு 3/4 கப்லேயே எனக்கு அந்த கட்டியே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தி டெக்ஸ்சர் வந்துருச்சு. எந்த கப் எடுத்தீங்களோ அந்த கப்லேயே ஒரு 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு மாவு டஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். இப்போ கேக் பேட்டரை அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் கட்டிகள் இல்லாமல் நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வரும். இப்போ நம்ம குக்கரில் தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 30 நிமிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சாஃப்டான ஹாட் மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்ட்டு. கோதுமை மாவில் இந்த மாதிரி ஒரு ஹாட் மில்க் கேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு இதுக்கு மேலே க்ரீம் போடணுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு டூட்டி ஃப்ரூட்டியோ ஒரு நட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.